என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா, உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. மகாபரிசுத்தமும் பயப்படத்தக்க ஒன்றானமே தேவனே கர்த்தாவே, இந்த காணொளியில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாய் நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்தும் ராஜா. நேற்று இன்றும் மின்னும் மாறாத கண்மலையும் ஸ்தோத்திரிகம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேரையும் ஸ்தோத்திரிகம், தியானத ஏக சக்கராதிபதியும் ஸ்தோத்திரிக ராஜா. வரப்போகிறங்கள் ஆத்ம மணவாளனையும் ஸ்தோத்திரிகம் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. அப்பா, கடந்த இமைப்பொழுது மட்டுமா எங்களை கண்ணீன் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்தும் ராஜா. தேவன் தாமே எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஒழிச்சு நீ தயவாய் மன்னித்து இந்த காலை வேளையிலும் எடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு கர்த்ததாம் நீர் பதிலை கொடுத்து நீர் எங்களுக்கு ஆஸ்ருதிக்கிறேன் செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்ற வார்த்தையின்படி இந்த அதிகாலையில் உம்மை தேடுகிறதனை யாரும் உம்மை கண்டடைய, உம்மை கண்டு தரிசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு கூட தாசர பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம். யாவர் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க அப்பா. வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ருதிக்குமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநேக நாட்களாய் தகப்பனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சு மன்றாடி கொண்டிருக்கிறோமே ராஜா. சீக்கிரமாய் கர்த்ததாமே நம்முடைய விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ருதிக்குமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. அப்படியாக உம்முடைய நாமத்தினாலும் கிருபையினாலும் அப்பா இரக்கத்தினாலும் அழைக்கப்படுவது நாங்கள் யாவரும் இந்த அழைப்பை காத்துக்கொண்டு முடிவறிந்து நிலை நிற்பனை ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி முடிவறிந்து நிலைத்திரம் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள உடைய ரகசிய வரிகள் மோடு கூட நாங்கள் சேர்ந்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. எஸ்அப்பா, அப்படியா தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிகம் தகப்பனே கர்த்தாவே. இன்று நாளும் உடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வன் தாமே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. போக்கிலும் வளர்த்து உடைய தாசர் பிள்ளைகளோடு கூட உடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு தூதரகன் எங்களை அனுப்பி முன்னும் பின்னும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி கர்த்தாமே ரத்த கோட்டைகளாக முடிவரைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை ஸ்தலங்களில் ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்களை தயை கிடைக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு மற்றொரு வித்தியாசனை காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக அழைக்கப்படுறது நாங்கள் யாவரும் கர்த்தாவே. ஆம் ராஜா, ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிற ராஜா. அப்படியாக தகப்பனே ஒவ்வொரு நாளும் ராஜா அந்த அப்பா நாட்கள் பொல்லாதவைகள் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்கள் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு ஜெபத்தில் வேதத்தை வாசி தியானிக்கல பூரண பரிசு நாங்கள் அதிகமாக வளர மோடு கூட கிட்டிச் செல்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. அந்த காலவில் உம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொருடைய மன பாரங்கள் துக்கங்கள் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் மாற்றி போட்டு அவருடைய தேவைகளின் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று கர்த்தா வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக ஒவ்வொருவருக்கும் தகப்பனே சமாதானத்தை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ருதிங்க ராஜா. ஆஸ்ருதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய பிள்ளைகளை
பிள்ளைகளா எங்களுக்கு மற்றவருக்கு வித்தியாசத்தை நீர் காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக அந்த நாட்களிலும் கத்தாவுடைய நித்திய சுவிசேஷம் நாங்கள் அநேகருக்கு அறிவித்து அநேகருடைய ரகசியவரைக்கு ஆயத்தப்படுத்த உடைய திருச்சபை கூட்டி சேர்க்க எங்களை வல்ல கருவிகளை நீர் எடுத்து நீர் பயன்படுத்துங்க ராஜா. பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அழைக்கப்படுது நாங்கள் யாவரும் கத்தாவே புத்தி இல்லாத கன்னிகைகளை போல இல்லாதபடி ராஜா புத்தியுள்ள கன்னிகைகளாய் கத்தாவே மணவாளனாக இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று கத்தாவே அப்பா விழித்திருந்து ஆயத்தமாயிருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா. எல்லா விதமான சோர்வுகள் அசைகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு கத்தாவே அப்பா நாங்கள் ஜெபத்தில் எழும்ப வேதத்தை வாசித்து தியானித்து உம்முடைய ரகசியங்கள் மறைப்பொருள்களை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. வேலையில்லாத பிள்ளைங்களுக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. அப்படியாக தகப்பனே ஸ்தோத்திர ராஜா. கடன் படைச்சிருக்கிறத அவருக்காம் ஜெபிக்கிற ராஜா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ராஜா அப்பா ஒவ்வொருவரும் கடன் அடைக்க வழிவாசல் ஏற்படுத்தி கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக தகப்பனே அப்பா நாங்கள் தகப்பனே அப்பா அநேகருக்கு உம்முடைய சத்தியத்தை அறிவிக்க எங்களை மறைத்து கர்த்ததாமே நீரே ராஜா நீர் பேச வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா நாங்கள் செல்கிற தகப்பனை வேலை செய்கிற இடங்களிலும் கத்தாவே அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த உம்முடைய நாமத்தை நாங்கள் அநேகருக்கு அறிவிக்க எங்களை வல்ல கருவிகளை நீர் எடுத்து நீர் பயன்படுத்துங்க. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவரை ஒவ்வொருவருக்கும் அறிந்து கொண்டு கத்தாவே அப்பா ஸ்தோத்திரிகமோடு கூட சேர்ந்து கொள்ள அப்பா நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. ஆம் கத்தாவே அப்பா ஸ்தோத்ராஜ் ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்படியே திருமண காரியங்களுக்கு காத்திருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில் ஏற்ற துணி உண்டாக்குவேன் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணியை நீர் கொடுத்து நீர் ஆசிரியங்க. அதோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. நாங்கள் இன்னும் கத்தாவே ஸ்தோத்ராஜ் ஸ்தோத்திரிகம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ராஜா பூரண பரிசுத்தத்தை தகப்பனை நாங்கள் நோக்கி பார்த்து ஆம் கத்த ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிறோம் என்று வார்த்தையின்படி கத்தாவே. ஆம் ராஜா நாங்கள் யாவரும் தகப்பனுடைய பாத சூழல்களை பின்பற்றி வருகிற பிள்ளைகளை காணப்பட நிறங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரிகள் ராஜா. நாங்கள் தகப்பனே அப்பா அந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் யாவரும் கத்தாவே அப்பா அந்த சோதனை காலத்திற்கு நாங்கள் தப்பித்து கொள்ளதான அப்பா போக்கையை உண்டாக்குவீர் என்று நாங்கள் அறிகிறோமே. ஆம் கத்தாவே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார் என்று நாங்கள் அறிகிறோமே ராஜா. அப்படியாக நாங்கள் ஒருபோது விசுவாசத்தை விட்டு அப்பா நாங்கள் வழுவி போகாதபடி ராஜா. ஆம் கத்தாவே ஆபிரகாம் விசுவாசிதான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ராஜா. அப்படியாக ராஜா ஸ்தோத்திரிகம். நாங்களும் தகப்பனே அதிகமாக கண்டு விசுவாசித்தோடு காணாத விசுவாசிகள் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உம்மை காணவில்லை ராஜா. ஆனாலும் நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் கண்டு விசுவாசித்து கத்தாவே உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அப்படியாக தகப்பனே நாங்கள் இந்த போராட்டத்தில் ராஜா ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி இன்னும் அதிகமாய் விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளை காணப்பட எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. ஆம் ராஜா சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அறியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று நாங்கள் அறிகிறோமே. அப்படியாக ராஜா எங்களால் முடிந்த வரைக்கும் தகப்பனே அநேகருக்கு நாங்கள் நல்லது செய்கிற பிள்ளைகளை காணப்பட எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று நாங்கள் அறிகிறோமே. உம்மை நம்பி மாத்திரமே கர்த்தாவே இந்த உலகத்தில் ராஜா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜா. நாங்கள் அசைக்கப்படாதபடி தகப்பனே எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அந்த பிரேயரை கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்க ராஜா. தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக யாவரும் மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியை நாங்கள் ஆயத்தமாக உடைய ரகசியவர்கள் மோடு கூட நாங்கள் சேர்ந்து கொள்ள எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. உடைய தாசர்களை வல்ல கிருபைகளை நீர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிற ராஜா. அநேக வரங்களை நீர் கொடுத்து அப்பா இன்னும் அதிகமாக நீர் எடுத்து பயன்படுத்துங்க. அப்படியா கூட நிச்சயம் நன்றி செலுத்துறீங்களே அவருடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ் திருப்பணிக்கிறோம். சகல துதி மகிமை யாவும் ஒருவருக்கே எடுக்கும். எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.